ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சோழன் வீட்டுல இருந்து எல்லாருமே மனோகர் வீட்டுக்கு திருவண்ணாமலைக்கு வந்துடுறாங்க. சோழனையும் நிலாவையும் ஆரத்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. மறுநாள் காலையில ரிசப்ஷன். அன்னைக்கு நைட்டு நிலாவுடைய வீட்டுல தான் எல்லாரும் தூங்க போறாங்க. நிலா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சரிங்க சோழன், டிஃபன் சாப்பிடல அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்ல நிலா, நீ வரையில ரூமுக்கு எடுத்துட்டு வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, இதை தேன்னு பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்க சோழன், அப்ப நானுமே உங்களோட ரூம்லயே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, ஏண்டி அவர் டயர்டா இருக்குன்னு சொல்றாரு, அதனால ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றாரு, நீ ஏண்டி ரூமுக்கு போய் சாப்பிடணும், ஏன் எங்க கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேனு சொல்ல, மா அவர் ரூம்ல தனியா தானே சாப்பிடுவாரு, அவருக்கு ஒரு கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, நீ ரொம்ப மாறிட்ட நிலா அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், நான் என்னம்மா மாறினேன், நான் எப்பயும் போலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்படியா, நீ எப்பயும் போலையா இருக்க, சரி நீ மாப்பிள்ளைக்கு போயிட்டு டிஃபன் கொடுத்துட்டு எங்க கூட சாப்பிடு, அது மட்டும் இல்ல எங்க கூட சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட்டு நீ எங்க கூட தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், மா என்ன சொல்ற, உன் கூட தூங்கணுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாடி, இன்னும் ஒரு நாள் தான் விடிஞ்சா ரிசப்ஷன் முடிஞ்சதும் நீ சென்னை கிளம்பி போயிருவேல, எனக்கு உன் கூட இருக்குன்னு ஆசையா இருக்குடி, நான் புடவை எடுக்கையில நகை எடுக்கையில பார்த்தேன், நீ எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை கூட மட்டுமே இருக்க, எங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற, அதுவும் என் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தவன் நீனு, காலேஜ் படிக்கையில ஸ்கூல் படிக்கையில இருந்து என்ன வேணும்னாலும் என் பின்னாடியே தெரியவ, இப்ப என்னன்னா இதை கண்ணு கூட மாட்டேங்கிற, என்கிட்ட கொஞ்சம் கூட சிரிச்சு பேச மாட்டேங்கிற, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற நிலா அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், மா என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சின்ன பிள்ளை மாதிரி பேசுறேன்னா அப்படின்னு சொல்லி தேனு கேட்க, இங்க பாரு நிலா, இன்னைக்கு நைட்டு நீ ஏன் கூட தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், மா என்னம்மா இப்படி புரிஞ்சுக்கிறமா பேசுறீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுமா, நான் என் ஹஸ்பண்ட் கூட தானே தூங்கணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஏண்டி கல்யாணமான பொண்ணுங்களாம் அம்மா கூட தூங்குனதே இல்லையா, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றேன், விடிஞ்சா ரிசப்ஷன், அது முடிஞ்சதும் நீ சென்னை போயிருவல அப்படின்னு சொல்லி தேனு சொல்ல, அப்பதான் நிலா வருவாங்கன்னு பார்த்துட்டு சோழனே வந்துடுறாரு. என்ன நிலா டிஃபன் எடுத்துட்டு வரேன்னு சொன்ன, இன்னும் ஆளக்கான அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வரவோ, இல்ல சோழன் டிஃபன் எடுத்துட்டு வரலான்னு தான் போனேன், அதுக்குள்ளேயும் அம்மா என் கூட தூங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்னது அம்மா கூட தூங்கணும் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், ஆமா சோழன், அம்மா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, சரி நான் பாத்துக்கிறேன், நீ போய் டிஃபன் எடுத்துட்டு ரூமுக்கு வா, நான் அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழன் தேனுகிட்ட பேசுறாரு. ஏன்த்த உங்களுக்கு இது கொஞ்சம் அநாகரிகமா தெரியல, புதுசா கல்யாணம் ஆயிருக்கோம், நாங்க 2 பேரும் ஜாலியா இருக்க வேணாமா, நிலாவை ஏன் கூட தூங்க விடாம உங்க கூட தூங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னத்த நியாயம் இதெல்லாம், என்னத்த உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், என்ன வார்த்தையெல்லாம் ரொம்ப ஒசருது அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கவும், என்னத்த எதுவும் பிளான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், டேய் என்னடா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ரூமுக்கு வா, ரெஸ்ட் எடுக்கிறேன், சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொல்லி என் பொண்ண அவ்வளவு வேலை வாங்குற, என் ஹஸ்பண்ட் ஒரு பிசினஸ் மேன், அவருடைய மந்த்லி ஷேர் மட்டும் எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமாடா, அவருடைய ஷேர்ல ஒரு பங்கு கூட ஒரு சம்பளம் கிடையாதுடா, ஆஃப்டர் ஒரு டிரைவர் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எங்களால சகிச்சுக்கிறவே முடியலடா, இன்னும் வரைக்கும் எங்களால இதை ஏத்துக்கிறவே முடியல, நிலா மட்டும் சரின்னு சொல்லாம இருந்திருக்கட்டும், உன்னுடைய கதையே வேற மாதிரி போயிருந்திருக்கும், எல்லாம் அவளுக்காக சகிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம், அவளுடைய புத்திய நாங்க மாத்தியே தீருவோம்டா, எங்க பொண்ண எங்க வழிக்கு கொண்டு வந்தே தீருவோம், இங்க இருந்து ரிசப்ஷன் முடிஞ்சு போறதுக்குள்ள பாருடா எங்க நிலா திரும்ப எங்க பக்கமே நிப்பா, நீ ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலி எல்லாரும் தலை தெறிக்கு திருவண்ணாமலையில இருந்து ஓடத்தாண்டா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு சவால் விட, என்னத்த என்கிட்ட சவாலா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நிலா கிடையாது, நிலா இப்ப ஏன் பொண்டாட்டி, நிலா மனோகர் கிடையாது, நிலா சோழன் எப்பயுமே சோழன் பக்கம் மட்டும்தான், இந்த சோழனுடைய முழு பொண்டாட்டியாவே அவ மாறிட்டா, நாங்கெல்லாம் வாழ்க்கையை தொடங்கி ரொம்ப நாளாச்சத்த, புருஷன் பொண்டாட்டியா வாழவும் ஆரம்பிச்சிட்டோம், புருஷன் பொண்டாட்டியா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கோம், அதனால நீங்க நிலா மனச என்ன கலைக்கணும் முயற்சி பண்ணாலும் நஷ்டம் உங்களுக்கு தான், தேவையில்லாம ட்ரை பண்றதை விட்டுட்டு முதல்ல உங்க ஹஸ்பண்ட போய் பாருங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்ல, இங்க தேனுக்கு பார்த்தா ஒரே அசிங்கமா போச்சு, என்ன இது அவன் மேல அவ்வளவு கான்பிடண்டா பேசுறான். நிலாவும் சாப்பாடு எடுத்துட்டு ரூமுக்கு வராங்க. அப்பதான் சோழன், நிலா அதான் அம்மா விருப்பப்படுறாங்கல்ல, நீ போய் இன்னைக்கு நைட் அம்மா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அதான் காலையில ரிசப்ஷன்ல
நம்ம காலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், உங்களுக்கு ஓகேவா சோழன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும். எனக்கு ஓகே தான், போ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலாவை தேனு கூட தூங்குறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. நிலாவும் தேனு கூட தூங்க வராங்க. என்னடி நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், அதான் நீங்க கூப்பிட்டீங்கல்லம்மா, அது மட்டும் இல்லாம அவரும் சொன்னாரு நீ அம்மா கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, அப்ப நான் சொல்லி நீ வரல, உன் வீட்டுக்காரர் சொல்லிதான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், மா அதான் வந்துட்டேல, வாங்க தூங்கலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலாவும் தேனும் பக்கத்து பக்கத்துல படுத்திருக்க. நிலா பார்த்தா போன்ல சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோழன் கிட்ட. சோழனும் நிலாவும் போன்ல வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கிட்டு இருக்க. நிலா வெக்கப்பட்டு சிரிக்க. இதெல்லாம் தேனு பார்த்து பயங்கரமா எரிச்சல் ஆகுது. சே, இவளை ஏன் தான் ரூமுக்குள்ள கூப்பிட்டு தொலைஞ்சமோ தெரியல, இப்படி பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேனுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. ஏய் நிலா, என்னடி ராத்திரி நேரத்துல என்ன போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்க, என்னம்மா என்ன, நான் ஸ்கூல் பிள்ளை கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, சும்மா அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது போனை பார்க்க கூடாதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னடி ஏன் மேலேயே கோப்பரு அப்படின்னு சொல்லி தேனு கேட்க, மா உன் கூட தூங்கணும்னு வர சொன்ன, வந்துட்டேன், நீ தூக்கம் வந்தா தூங்க, எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் செல்ல பார்த்துட்டு அப்புறம் நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, இவ என் கூட பேசி என் கூட நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு நானும் இவளும் எப்படியெல்லாம் தூங்கியிருக்கோம், ஆனா இவ என்னன்னா இப்படி மாறிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு தேனு நிலாவை நினைச்சு வருத்தப்பட, இங்க நிலாவும் சோழனும் போன்ல வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி நிலா தூங்கு, நாளைக்கு காலையில ரிசப்ஷன்ல, அப்பதான் காலையில முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, அப்பதான் நிலா, இல்ல சோழன் நீங்க இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரி அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா நிலா கிட்ட, உங்க அம்மா தூங்கிட்டாங்களான்னு பாரு, உங்க அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் சத்தமே இல்லாம கதவை திறந்து வந்து நம்ம ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அப்படியா சொல்றீங்க, அம்மா தப்பா எடுத்துக்கிற மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் தானே, தூங்குனதுக்கு அப்புறம் சத்தமே இல்லாம எந்திரிச்சு வந்து நம்ம ரூமுக்கு வந்துரு, காலையில கேட்டா நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, சரிங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி போனை வச்சுட்டு இங்க தேனு தூங்குவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தேனும் தூங்கிடுறாங்க. தேனு தூங்கினதுக்கு அப்புறம் நிலா எந்திரிச்சு பாக்குறாங்க. தேனு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கவும், அப்பாடா தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா எந்திரிச்சு சோழனுடைய ரூமுக்கு வந்து சோழன் கூட தூங்க வந்துடுறாங்க. நிலாவும் சோழனும் ஒரே ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தேனு பாதி ராத்திரியில எந்திரிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல நிலா இல்ல. நிலா நிலா எங்கடி போனா அப்படின்னு சொல்லி தேனு எந்திரிச்சு பார்க்க பாத்ரூம்லயும் பாக்குறாங்க. நிலா இல்ல, எங்க போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருவேளை அவ ரூமுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி சோழனுடைய ரூமு கதவை தேனு போய் திறக்க, அங்கே நிலாவும் சோழனும் கட்டி பிடிச்சு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தேனுக்கு ஒரே இதா போயிருது. என்ன இவ, சி இப்படி இருக்காளே, நைட்டு ஏன் கூட தான் தூங்கிக்கிட்டு இருந்தா, இப்ப என்னன்னா ராத்திரியில எந்திரிச்சு வந்து இவன் கூட படுத்துக்கிட்டு இருக்கா, ஏன் தான் இவ புத்தி இப்படி போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லி தேனு நிலாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.